அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் இப்பொழுதாக பரலோக பிதாவே, இந்த வேதவாசி நிகழ்ச்சியை எங்களுக்கு நேர ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. உமக்கு மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். கர்த்தர் நீ நல்லவராக இருக்கிறீர், உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் கூடியிருந்து நடத்தும். தேவ கிருபை எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். ஆண்டவரே, தேவ சித்தத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு பேசும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். அன்பினர்களே, இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். வேத வாசிப்பு நிகழ்ச்சி என்று நீங்கள் இதை அற்பமாய் நினையாதீர்கள். இது உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சி. இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி நீங்கள் ஒரு விசை போட்டு கேட்பீர்களே, ஆனால் நீங்கள் இந்த வேதத்தை ஒரு முறை வாசித்து முடிக்கிறீர்கள். எத்தனை முறை நீங்கள் கேட்கிறீர்களோ அத்தனை முறை இந்த முழு வேதத்தையும் வாசித்து முடிக்கிறது போல தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அது மாத்திரமில்லை, நீங்கள் இதை அற்பமாக நினைய வேண்டாம். இதில் இருக்கிற ஜீவ வார்த்தைகள் அது ஒவ்வொன்றும் மருந்தாக இருக்கிறது. சத்துருவை விரட்டக்கூடிய வல்லமை இருக்கிறது. நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. தொழில் வியாபாரங்களில் நலிந்து போய் கிடக்கிற, சோர்வில் இருக்கிற, கவலையில் இருக்கிறவர்களை தூக்கி கொடுக்க நிறுத்தக்கூடிய மகிமையின் மருந்து இது. ஆகவே இதை விட்டுவிடாதீர்கள், தொடர்ந்து செயல்படுங்கள். ஆண்டவர் நாமம் மைப்படுவதாக. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்திலே வந்தேன். என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரை புசியுங்கள், பிரியமானவர்களை குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் துறவினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? என் பாதத்தை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்திலே வழியாக நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு நான் வைத்த கதவை திறக்க நான் இவளை இழந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளைப்போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை நோக்கி கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் தேசத்தை கண்டீர்களானால், என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனாலே விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது, அவர் தலைமையில் சுருளாயிருக்கிறது, காகத்தை போல் கருமையாக இருக்கிறது. அவருடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பகலில் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலவும் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிக பச்சை பதிந்த பொன் வளையங்கள் போல் இருக்கிறது. அவன் அங்கம் இந்திர நீளம், இந்திர தினங்கள் இழந்து இளைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன்
ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் போன்றிருக்கிறது, தூண்களைப் போல் இருக்கிறது. அவர்கள் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருங்களைப் போலவும் சிறப்பாக இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், என் குலமே, என் குமார்த்திகள். இவரே என் நேசிக்கிற சிநேகிதர். அதிகாரம் 6. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளின் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னுடைய கூட நாங்களும் அவரை தேடுவோம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்கள் கொய்யும் என் நேசர் தமது தோட்டத்திற்கும் கந்தவர்க்க பதிதிகளுக்கும் போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் பிரியமே, நீ திர்சாவை போல சௌந்தரியமும் எருசலேமை போல வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல கெடியுமானவள். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகா பாரம் கீழையாத் மலையிலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் பற்கள் குளிர்பாட்டப்பட்டு ஏறுகிறவர்களும் ஒன்றா நாடினாலும் மலடாயிராமலும் இரட்டைக்குட்டி ஈண்டவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் போல் இருக்கிறது. ராஜஸ்திரிகள் 60 பேரும் அரண்மனை ஆட்டுகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்குள்ளே தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே. அவள் என் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் பெற்ற தன் பெற்றவளுக்கு அருமையான குமார்த்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்ரீகளும் மறுமணம் வீட்டுகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனைப் போல அழகும் சூரியனைப் போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல கடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? பள்ளத்தாக்கிலே பழுத்து கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளம் செடிகள் பூ பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். நினையாததுக்கு முன்னே என் ஆத்மா என்னை அம்மனதாபன் ரதங்களுக்குள்ளே ஒப்பாயிருக்கிறது. திரும்பி வா சுலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. சூலமித்தியால், நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனைகளின் கூட்டத்திற்கு சமானமானவள். அதிகாரம் 7. ராஜகுமாரத்தியை பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது. உன் இருதயத்தின் உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாக பூஷணம் போல் இருக்கிறது. உன் ஆபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. உன் 2 ஸ்தனங்களும் வெளிமான்கள் 2 குட்டிகளுக்கும் சமானமாக இருக்கிறது. முந்தின காலத்து யானை தந்தத்தினால் செய்த யோசேப்பு கோபுரத்தை போலவும் உன் கண்கள் எஸ்போனிலே பத்மராபியும் வாசலண்டையிலும் குளங்களைப் போலவும் உன் மூக்கு தமஸ்குன் திசை நோக்கும் லீபனோன் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது. உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது. உன் தலைமை இரத்தாம்பரமாக இருக்கிறது. ராஜா நடை காவணங்களில் மயங்கி திரிகிறார். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, எவ்வளவு இன்பமானிகள். என் உயரம் பனைமரத்தொழுங்கு போல, உன் ஸ்தானங்கள் திராட்சை கொலைகள் போலவும் இருக்கிறது. நான் பனை மரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தானங்கள் திராட்சை கொலைகளைப் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாக இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது. என் தகப்பனுடைய அவன் பிரியம் என்மேல் இருக்கிறது. வாரும் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி பூ துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளம் செடிகளும் பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் தேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். தூதாயும் பழம் வாசனை வீசும் தமது வாசலண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகல விதமான அருமையான கனிகளும் உண்டு. என்னேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். அதிகாரம் 8.
நீர் என் தாயின் பால் கொடுத்த என் சகோதரனைப் போல் இருந்தார். ஆனால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்க மாட்டீர்கள். நான் உம்மை கூப்பிட்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் நீர் எங்களை போதிப்பீர். கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தையும் என் என் மாதள பலரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலதுகை என்னை அணைக்கும். எருசலேம் குமார்த்திகளை எனக்கு பிரியமானவள் ஆகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணினாலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். இந்த நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்தில் இருக்கிறவர் இவன் சீக்கிரமாய் கிச்சிலிமாய் இவன் வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின்கள் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேலே முத்திரை போலவும் வைத்துக்கொள்ளும். தேசம் மரணத்தை போல வலிது. நேசம் மரணத்தை போல் வலிது. நேசர் வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாக இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் தேசத்தை அவிக்க மாட்டாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசிகள் எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. அவளுக்கு ஸ்தனங்களாகிய நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளிலே அவளுக்கு நாம் என்ன செய்வோம்? அவள் மதிலானால் அதன் மேல் வெளியரங்கமாக்கப்பட்டு அதன் மேல் வெள்ளி கோட்டையும் கட்டுவோம். அவன் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். நான் என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் அவருடைய கண்களில் கடாட்சியரம் பெறவானேன். பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளர் கையிலே அவன் அதன் பலனுக்காக ஒவ்வொரு 1000 வெள்ளிக்காசு கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டார். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனோ உமக்கு அர்த்தமும் 1000 அதன் கனியும் வைக்கிறவர்களுக்கு 200 சேரும். 13 தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவரே தோழர் உன் சத்தத்துக்கு செப்பி கொடுக்கிறார். நானும் அதை கேட்கட்டும். என்னை சிறையே தீவிரியும் சுகந்த வர்க்கங்களின் மலையின் மேலுள்ள வெளிய மானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாகிரும். ஆம், வாசிக்க வேண்டிய வேதப்பதி வாசித்தோம். இது பிரசங்கியின் புத்தகம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மை பேசி தேவ சித்தம் எதுவோ அது நிறைவேற நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, வாசித்த வேத பகுதியில் அவர்களுடைய இந்த சுனிமையுடைய வாழ்வை குறித்து பார்த்தோம். தேவன் இருந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்ய முடிய கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.